எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ஜெகன். ஸோ இன்னைக்கு எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டரோட ஃபீட்பேக், லைக் வந்து கிளாஸ் எப்படி போச்சு, லைக் வந்து சாரோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் வந்து கிளியரா சொல்ல போறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாமே லைக் வந்து கிளாஸ் வந்து எப்படி போச்சு, லைக் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்துச்சுங்க. ரொம்ப ப்ரொடக்டிவா, ரொம்ப ப்ராக்டிக்கலா இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப பயந்தேன். லைக் வந்து எப்படியோ எங்க வந்து எதனா வந்து எம்பிஏல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட்டை எடுத்து எதுவும் ஒப்பிச்சுட்டு போட போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன் ஸ்டார்டிங்ல. ஆனா இங்க வந்த அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்க கதையே வேற. சீரியஸா இங்க எவ்வளவு ஒரு ப்ராக்டிக்கலா எவ்வளவு ஒரு ப்ரொடக்டிவா இருந்துன்னு சொல்லிட்டு என்னால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து டாபிக் எல்லாம் ரிவீல் ஆயிடும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க இருக்கிறதுனால அதனால சொல்ல முடியாது. லைக் வந்து இங்க எப்படின்னா என்னோட ஒரு மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆச்சு. என்னோட ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் ஆனதோட சொல்றதை விட ஒரு லேபர் மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது, ஒரு ஓனர் மைண்ட் செட்ல எப்படி வந்து பீப்புள்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத சார் வந்து கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணதோட அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு நம்மளுக்குள்ள. ஸோ இது வந்து நான் ஒரு லைஃப் சேஞ்சிங், ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் ஒரு செக்ஷன்ல தான் நான் அதை பார்த்தேன். இதுக்கப்புறம் இதோட முக்கியமான விஷயம் லைக் வந்து சாரோட பேக்கப் பத்தி பேசி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஆகுது, ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஏதாச்சும் ஒரு சஃபரிங், ஏதாச்சும் ஒரு கேஸ் அந்த மாதிரி ஆகுதுன்னா யோசிக்காம சாருக்கு தாராளமா கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகாது. ஏன்னா வந்து சாரோட மெயின் கோர் கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா எதையும் பதட்டமா செய்யாதீங்க, எல்லாம் பொறுமையா செய்யுங்க, பதட்டப்பத்தி எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டே இருப்பாரு. அன்பார்ச்சுனேட்டா ஏதாச்சும் அப்படி நடந்தா கூட, சரி நடக்காது, நடந்தா கூட சாருக்கு வந்து தாராளமா கால் பண்ணலாம். அந்த ஒரு பேக்கப் சப்போர்ட் இருக்கிறதுனால தைரியமா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எங்களால. தைரியமா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஓவர்சீஸ் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே பிரைசிங் அவேர்னஸ், மெயில் அவேர்னஸ் பத்திலாம் வந்து பிரைசிங் பத்தியும் மெயில பத்தியும் நிறைய பேசியிருப்போம். இருந்தாலும் பிரைசிங் பத்தி நான் இப்ப பேசுறேன். லைக் வந்து பிரைசிங்கோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சார் சொல்லி கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் வந்து கேட்க சொல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காம்படிட்டரா இருக்காரு, மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டரா இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம ஓவர்சீஸ்ல சேல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சார் கொடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சர் இருக்காரு, மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர், நம்ம ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்கும், ஓவர்சீஸ்ல ஒரே இம்போர்ட்டர் இருக்கா, ரெண்டு பேரும் வந்து ஒரே இம்போர்ட்டர் டார்கெட் பண்ணி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சார் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி வச்சு இவனோட பிரைஸ் லெஸ்ஸா நம்மளால கோட் பண்ண முடியும். சோ இது நான் சொல்றது வந்து வெளியில இருந்து பார்த்தவங்களுக்கு யாருக்குமே புரியாது. உள்ள எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இது புரியும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு சார். சோ அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் பேசணும், எங்கெங்கெல்லாம் லிசன் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கணும், எவ்வளவு கொஸ்டின் கேட்கணும், கொஸ்டின் கேட்டுனே இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் நார்மல் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களான்ற விஷயம் தெரியல. ஏற்கனவே வந்து நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன், அங்கெல்லாம் எதுவுமே சொல்லி தரல இதெல்லாம் எனக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சார், இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பேசி ஆகணும் கண்டிப்பா. 100% அட்வான்ஸ் வாங்குற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து சார் சொல்லி கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் எப்படி யோசிச்சாருன்ற விஷயமே ஃபர்ஸ்ட் தெரியல. அவ்வளவு ஒரு சூப்பரா, அவ்வளவு ஒரு பக்காவா யோசிச்சுட்டு இதை யோசிச்சதை அவர் தனியா கூட அவரே வச்சு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் பிசினஸ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரணும்ன்ற அவசியமே கிடையாது. அதையும் சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆர்டர் எப்படி சைன் பண்றன்ற ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்தாரு. கான்ட்ராக்ட் ஆர்டர்ன்றதோட ஒரு ஒரு நார்மலா ஒரு கஸ்டமர் வராரு, ஒரு இம்போர்ட்டர் வராரு, நம்ம கிட்ட வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து அவரால் வெளியில போக முடியாது, நம்ம கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ட்ரிக். அது ட்ரிக் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரிக் கிடையாது. இதனால யாருமே அந்த அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அடுத்த ஆர்டர் அவர் நம்ம கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. அது என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருக்கும் மட்டும் தெரியும், கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தெரியும் அது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பையர் சர்ச்சிங் பத்தி சொல்லணும்னா நிறைய வேஸ்ட் வே இருக்கு. சார் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த கிளாஸ்ல வந்தவன பையர் வந்து நான் முன்னாடி என்ன நினைச்சேன், ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் வந்து B2B சைட்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், வேற என்னது இந்த சோசியல் மீடியா அந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட பிரசன்ஸ் இருந்தா மட்டும் தான் ஒரு பையர் வந்து நம்மள கான்டாக்ட் பண்ணி நம்ம கிட்ட பேசுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா டோட்டலி வந்து கேம் சேஞ்சிங். இது டோட்டலி கேம் சேஞ்சிங். லைக் வந்து சார் வந்து என்னென்னமோ விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. ஒரு பையர் தானே பிடிக்கணும், இப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த விஷயம்லாம் இருக்குது, இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீ ஃபாலோ பண்ணாலே நிறைய பையர் வருவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவ். நெக்ஸ்ட் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், சார் வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருப்பாரு. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மேனுஃபேக்சரர் இடத்த பார்க்க போறோமா, இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு சப்ளையர் மீட் பண்ண போறோம்னா நார்மலா ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்து ஒரு விஷயம் பண்ண சொல்லியிருப்பாரு. அது என்னால சொல்ல முடியாது வெளியில, நம்ம பசங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஷயம் பண்ண சொல்லியிருப்பாரு, எல்லாத்தையும் இது பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் பண்ணாலே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. லைக் வந்து
உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இருக்கு, இந்த பர்சனுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இருக்கு, அதனாலதான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை கிடைக்கும். நிறைய இடத்துல வந்து மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நம்மளுக்கு மரியாதை கிடைக்குமா கேட்டா கிடைக்காது. ஆனா இதெல்லாம் பண்ண சொல்ல நிறைய மேனுஃபேக்சர் கூட உட்கார வச்சு நம்மளுக்கு கண்டிப்பா வந்து மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அப்படிலாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சார் சொல்லி கொடுத்த இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு. நம்ம ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றது, அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் பினான்சியல் மேனேஜ்மெண்ட், ஒரு விஷயம் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்துக்குலாம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அந்த விஷயத்துக்கு செலவு பண்ணாம இருந்தாதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த சார் கிளியர் கட்டா சொல்லியிருப்பாரு. நம்ம ஸ்டார்டிங்ல முன்னாடி வேற மாதிரி நினைச்சிருப்போம். நம்ம பிசினஸ்னா ஒரு சர்டிபிகேஷன் எடுக்கணும் போல இருக்கு, ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அது அது அதை விட முன்னொரு விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும், ஆர்டர் நீங்க எடுக்க முடியும், சூப்பரா வந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றத கிளியர் கட்டா சொல்லியிருப்பாரு. இதை விட முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா மெயில்ல இருக்கிற ஒரு சகம், மெயில்ல இருக்கிற ஒரு விஷயம். லைக் பாத்தீங்கன்னா இந்த சிஆர்எம் சொல்லிட்டு, சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. சோ இதை வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய பினான்சியலா ஹேண்டில் பண்றவங்க, இல்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாரும் வந்து இந்த சிஆர்எம் மட்டுமே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குவாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மந்த்லி சார்ஜஸ் சொல்லிட்டு லட்சக்கணக்கில் லட்ச லட்சமா செலவு பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மெயில்ல சொல்றேன், மெயிலே வேற ஒரு விஷயத்துலயே சொல்றேன். சோ ஃப்ரீயாவே நம்ம பண்ண முடியும். ஃப்ரீயாவே பண்ணணும்ன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் சீரியஸா. சோ அதெல்லாம் வந்து சாருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப். இதெல்லாம் வந்து சொல்லியே கொடுக்க முடியாது, யோசிக்க முடியாது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் வந்து சாரோட வே ஆஃப் டீச்சிங் பத்தி சொல்லி ஆகணுங்க. சார் வந்து எப்படி சொல்லி கொடுப்பாரு, அவர் என்னென்னலாம் பண்ணுவாரு கிளாஸ்ல, இதெல்லாம் சொல்லி ஆகணும். லைக் வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டு எப்படி நம்ம கிட்ட சொல்லி கொடுப்பானோ, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்படி நம்ம கிட்ட சொல்லி கொடுப்பான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் நம்மளோட ஒரு சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த தன்மை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை எப்படி இருக்குன்றது அவனுக்கு தெரிய வரும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவனுக்கு இப்படி சொன்னா புரியும் அப்படின்ற விஷயம் வந்து அவனுக்கு தெரியும். இதே மாதிரிதான் சார் வந்து நம்ம கிட்ட சொல்லி கொடுப்பாரு. இந்த விஷயத்தை தான் சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ற விஷயம் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு மறக்காது. அதே மாதிரி சார் சொல்ற டாபிக் எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் நமக்கு மறக்க போறது கிடையாது. இது சீரியஸான உண்மை, சத்தியமான உண்மை இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாரோட டவுட் கிளியரிங் ஸ்கில்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு யூனிக் ஸ்கில் சீரியஸா. இப்ப பர்சனலா என்னையே எடுத்துக்கோங்களேன். இப்ப எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. சோ அவ வந்து ஏதாச்சும் ஒரு டவுட் கேட்கறா, ஒரு காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டோ இல்ல ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்டோ. இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, பண்ணி முடிச்சுட்டா, அந்த காலேஜ்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் டவுட் வந்துச்சுன்னா நான் ஒரு நோட் பென் எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சில்லியான டவுட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப சில்லியான டவுட்ஸ், இல்ல ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்ததே டவுட்டா கேட்பாங்க. அப்பெல்லாம் சீரியஸா டென்ஷன் ஆகும். நான் சொல்லுவேன், இந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்த இதான் தெரியுது, அப்ப இதுக்கு இதானே இருக்கும், இது கூட புரிஞ்சுக்க முடியாதா, ஒரு அனலைஸ் பண்ண முடியாதா உன்னால, இல்ல இந்த சின்ன விஷயம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே, அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் கூட ஒன்று கிடையாதா, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு சில நேரத்துல டென்ஷன் ஆகி திட்டிடுவேன். ஆனா சார் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். லைக் வந்து கிளாஸ்ல 10 பேர் கிட்ட ஒரு ப்ரொடக்டிவா டவுட் கேட்டுட்டே இருப்பாங்க. கிட்ட நிறைய பேர் பச்சை பச்சைன்னு கேட்பாங்க. ஒருத்தர் டவுட் கேட்கறாருன்னா அது சம்மந்தப்பட்டமா அந்த டவுட்ல இருந்து இன்னொரு டவுட் இன்னொருத்தருக்கு வரும். அது எல்லாத்தையும் அழகா சொல்லி கொடுப்பாரு சார். ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப ஒரு கைண்டா, நீட்டா, காமா சொல்லி கொடுப்பாரு. ஒரு சல்சின்னு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு இதுவாவே சொல்லி கொடுக்க மாட்டாரு. ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா சாரோட காலை அட்டன் பண்ற ஒரு வே, அந்த ஒரு ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கும், நம்மளுக்கு ஒரு முக்கியமான டாபிக் போயிட்டு இருக்கும், கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு ஏதாச்சும் ஒரு கால் வருது. திடீர்னு வந்து ஒரு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க சார் கிட்ட. ஒரு 8 வருஷம் முன்னாடி படிச்சவங்க, இல்ல 5 வருஷம் முன்னாடி படிச்சவங்க, இல்ல போன பேட்ச் படிச்சவங்க, யாரா இருந்தாலும் படிச்சவங்க கால் பண்ணா ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் மக்களே அப்படின்னு வரீங்க கிட்ட அப்படி சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுவாரு. அட்டன் பண்ணி என்ன பேசுவாருன்னா, சார் பேசிக்கலாமா இல்ல என்ன அர்ஜென்டா சார் அப்படின்னு கேட்பாரு. சப்போஸ் வந்து இவர் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னார்னா எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு. கொஞ்சம் இருங்க மக்களே, ஒரு அர்ஜென்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மியூட் பண்றாரு. டோட்டலி மியூட் பண்ணிட்டு இவர்கிட்ட பர்சனலா பேசுவாரு. என்ன சார் சொல்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு, அது 5 நிமிஷமா இருக்கட்டும், 10 நிமிஷம் இருக்கட்டும், காலவரா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க கிட்ட வருவாரு. வந்துட்டு அசல்ட்டா கிளாஸ்ல எடுக்க மாட்டாரு. சாரி மக்களே, ஒரு முக்கியமான மீட்டிங்கா, ஒரு அர்ஜென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்க கிட்ட அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டு அதை எடுப்பாரு. அந்த வே வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. சப்போஸ் வந்து இவருக்கு அர்ஜென்சி இல்ல, பேசிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா, சரி சார் கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்களே நான் கால் பண்றேன், அப்படி நான் கால் பண்ணலன்னா நீங்களே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் அந்த அந்த இடத்துல புரியுதுங்களா அதை எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு.
எங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அந்த கால்ல இருக்க அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ரெண்டுத்தையும் அட் அ டைம் மேனேஜ் பண்றாரு. அந்த வேலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் வந்து எங்களுக்கு இந்த ஒரு டீச்சரா ஒரு மெண்டரா கிடைச்சதுக்கு நாங்க தான் சீரியஸா கொடுத்து வச்சிருக்கோம். எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளூக்ல தான் வந்து ஜாயின் பண்ணேன். நான் பயத்துல தான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பயத்துல தான் வந்து ஜாயின் பண்ணேன். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ன்றது தாராளமா பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்ற கேள்வி யாருக்கும் இருக்காது. எப்ப பண்ணலான்ற கேள்விதான் இருக்கும். இப்போ ஒரு மாசம் நான் பண்ணுவேனா இல்ல 2 மாசத்துல பண்ணுவேனா, எப்ப நான் பண்ணிடுவோம். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்றோம்ன்றது தெரியும், இந்த டைமிங் தான் நம்மளுக்கு தெரியாது. அதுவும் வந்து சீக்கிரம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எஃபிஷியன்டா நம்ம பண்றோமோ அவ்வளவுக்கு இந்த டைமிங் குறையும்ன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வந்திருக்கு. சோ பார்ப்போம், எப்படி சீக்கிரமா சக்சஸ் ஸ்டோரியில என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பார்ப்போம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ சார்.